Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு grill fish எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனியா தூளும் மிளகாய் தூளும் சேர்ந்து கலந்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? தனித்தனியா வச்சிருந்தா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனியா தூள் கொஞ்சம் அதிகமா, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் நம்ம வந்து சேர்க்கணும். சரிங்களா? மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டர்மரிக் பவுடர் இது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி கிரில் ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா அரபி மசாலா சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து அரபிக் ஸ்டைலில் ரொம்ப வந்து கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம அது பிரியாணிக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அரபிக் மசாலா கடையில் விற்கிது. அரபிக் மசாலா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது நம்ம சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே செய்யலாம். நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அரபிக் மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பெப்பர் தூள் வந்து நம்ம சேர்க்கணும். 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரபிக் மசாலா, பெப்பர் தூள், உப்பு. ஓகேங்களா? கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து காரம் கொடுக்காது நமக்கு. பெப்பர் தூள் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து மிளகாய் தூள் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம கலக்காமல் நான் வந்து புளி வந்து கொஞ்சோண்டு வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் புளிப்பு இருக்கும்போது நமக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான். சரிங்களா? நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம வந்து அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஊற்றிட்டு கரைச்சிக்கோங்க. நமக்கு வந்து பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நம்ம எடுத்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப தண்ணியாக கிடையாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக தான். சரிங்களா? இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் ஒரு பக்கமாக. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நம்ம வந்து ஆயில் விடாத ஃபிஷ்ஷாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். எப்பவுமே கிரில் ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் வராத ஒரு ஃபிஷ்ஷாக தான் நம்ம எடுக்கணும். அதனால் நான் வந்து இன்றைக்கி சீப்ரீம் எடுத்திருக்கேன். சரிங்களா? நான் ஏன் சீப்ரீம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நிறைய ஃப்ளஷ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அகலமாக இருக்கும். கிரில் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்டான ஒரு ஃபிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சீப்ரீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா கிரில்லுனாவே இந்த சீப்ரீம் தான் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபிஷ் க்ளீன் பண்ண கொடுக்கும்போது கிரில் ஃபிஷ்ஷுக்கு எதுவாக வந்து கட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நோட் புக் மாதிரி எடுத்து நம்ம தரப்போமோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ஸ்லைஸ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து க்ளோஸாகவே இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பனாக இருக்குது. அதோட ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு கட் பண்ணாமல் இருக்கும். நோட் புக் மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம திறந்து அப்படியே வந்து கிரில் பண்ண வைக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நமக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. 2 பக்கம் ஸ்கின்லேயும் வந்து குத்தி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட காரம் வந்து உள்ளே இறங்கும். சரிங்களா? நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா எடுத்து இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். நம்ம வந்து 2 பக்கம் ஸ்கின்னில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சமாக தான் மசாலா வந்து தடவி விடணும். சரிங்களா? உள்ளே தான் வந்து நமக்கு மசாலா அதிகமாக இருக்கணும். காரம் மேலே வந்து கொஞ்சமாக வந்து தடவி விட்டால் போதும். சரிங்களா? ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சரிங்களா? எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம வந்து குத்தி விட்டுறதுக்கு காரணம் அதுதான். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து செட் பண்ண விடும்போது காரெல்லாம் வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளேயும் இறங்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி விடுறது. ஸ்கின்னுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான். சரிங்களா? இப்போது இன்னொரு சைடும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மசாலாவை. இப்போ நான் திறக்கிறேன் பாருங்கள். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நமக்கு ஓப்பன் ஆகணும். சரிங்களா? நமக்கு வந்து 2 பக்கம் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். கேளுங்க, நீங்கள் கிரில் மாதிரி கட் பண்ணி கொடுங்க கிரில்லுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபிஷ் க்ளீன் பண்ணும்போது அவங்களே வந்து இந்த மாதிரி நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி கொடுப்பாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஈவனாக ஒரு இடம் விடாமல் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து செட் பண்ணி விடணும். கொஞ்சம் நேரம் வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளவே. ஓகேங்களா? அப்போ அந்த சில்னஸில் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து மசாலாலாம் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா ஊறிடும். ஓகேங்களா? நம்ம வந்து உடனே செய்கிறத விட கொஞ்சம் நேரம் வந்து அந்த மேரினேட் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே செட் பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு காரம்லாம் வந்து உள்ளே வந்து நல்லா வந்து இறங்கிட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து க்ரில் பண்ண உடனே சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான். இப்போ நான் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. 1/2 அன் ஹவருக்கு மேலேயே நம்ம வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இருந்ததுன்னா 1/2 அன் ஹவருக்கு மேலே கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். நல்லா வந்து நமக்கு ஃபிஷ்ஷுக்குள்ளே காரம்லாம் இறங்கி நல்லா ஈவனாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம க்ரில்லு செய்யும்போது எவ்வளோ நேரம் நம்ம வைக்கிறோமோ மசாலாலாம் தடவி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபாயில் ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஃபாயில் ஷீட் மேலே ஃபுல்லாக ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம ஏன்னா வந்து ஆயில் ஊற்றவே இல்லை. நம்ம மசாலாவில் கொஞ்சம் பேர் ஆயில் ஊற்றிட்டு நம்ம மேலே போடுவாங்க. நம்ம வந்து இப்போ ஃபாயில் ஷீட்டில் ஆயில் நம்ம வந்து ஃபுல்லாக தடவி விடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷோட ஸ்கின்னு வந்து நமக்கு அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வரும். நல்ல ஆயில் தடவுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. இப்போ அந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஃபாயில் ஷீட்டுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா வந்து விரித்து விடுங்க. ஃபிஷ்ஷு திறந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் எடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடணும். சரிங்களா? மேலே ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து க்ரில் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆயில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃபிஷ் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகும். கொஞ்சமாவது ஆயில் சேர்க்கணும். ஓகேங்களா? நம்ம ஃபாயில் ஷீட்லேயும் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபிஷ்ஷு மேலேயும் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்து ப்ரஷ் பண்ணி விட்டுருக்கோம். சரிங்களா? நான் இன்றைக்கி பேனசோனிக் அவன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் சொல்கிற டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் அவனுக்கு தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்கில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த டெம்பரேச்சர் வேணுமோ அப்படி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து செய்யுங்க. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் போக போக நமக்கு டெம்பரேச்சர்லாம் வந்து நல்லா கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து பேனசோனிக் அவனில் வந்து பெரிய க்ரில் ஸ்டாண்ட் வந்து வைக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிற க்ரில் ஸ்டாண்ட் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வச்சோம்ல பிளேட்டில் ஆயில் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபிஷ்ஷு, அந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்து இந்த க்ரில்லுக்கு மேலே நம்ம வைப்போம். சரிங்களா? க்ரில்லுக்கு இப்போ நான் வந்து ப்ரீ ஹீட்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்து இது மேலே வைக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு நான் இப்போது அவன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேனசோனிக்கில் வந்து ஆட்டோ மெனு அவங்களே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. க்ரில்லுக்குன்னு சொல்லிட்டு டைமிங்கு டெம்பரேச்சரில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் அதனால் ஆட்டோ மெனு வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிறத ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 82ல் வைக்க சொல்கிறாங்க க்ரில்னா. ஸோ நான் வந்து 82 வரைக்கும் நான் வந்து டர்ன் பண்ணிகிட்டே வரேன். 82 வரைக்கும் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் கீழே இருக்கும், அதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே சிம்பிள் தெரியும், க்ரில்லு இந்த பிளேட் ரெண்டுமே சிம்பிளும் காமிக்குது எனக்கு. ஸோ நான் கரெக்டாக 82 வச்ச உடனே அந்த வந்து க்ரில் ஆப்ஷனுக்கு மாறிடுச்சு. நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். எனக்கு இப்போது 9 மினிட்ஸ்லேருந்து எனக்கு வந்து டைம் வந்து ஆன் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம அந்த மாதிரி டைம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். நம்ம வந்து வெயிட் பண்ணி டில் எண்டு வர வரைக்கும் பீப் சவுண்டு கேட்குற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சு விட்டுடலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகி வரும். சரிங்களா? நம்ம மிடில் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த டைம் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். அப்புறமா திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம், கண்டினியூ ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள் எனக்கு வந்து எண்டு வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செமையாக உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா குக் ஆகி இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.